அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்க வந்திருக்காரு. அண்ட் அவரை வரவேற்க வந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்னரசு அவர்களை பார்த்து திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வார்த்தை கேட்குறார். என்னன்னா, சீட்டே கொடுக்கல, எதுக்கு இந்த வேட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சட்டமன்ற வேட்பாளராக சீட்டு கொடுத்தாதான் அந்த வேஷ்டி கட்டணுமா? எம்எல்ஏ சீட்டு தரலன்னா அந்த வேஷ்டி கட்டக்கூடாதா? அப்படி பார்த்தா 2001 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு சீட்டு தரலையே, நீங்கள் மானஸ்தம் தானே, அன்னைக்கு நீங்கள் அந்த வேஷ்டி கரை வேஷ்டி கட்டியிருக்கூடாதுல்ல, அந்த கரை வேஷ்டி கழட்டியிருக்கலாம்ல. அதே போன்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக உங்களை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து அம்மா நீக்கினாங்களே, அன்னைக்கு நீங்கள் அந்த கரை வேட்டி வேண்டான்னு சொல்லிட்டு கழட்டியிருக்கணுமே, நீங்கள் மானஸ்தம் தானே, நீங்கள் அன்னைக்கு கழட்டியிருக்கணும்ல. அதே போன்று 2014 அமைச்சரவையிலிருந்தும் மாவட்ட கழக செயலாளர் பதவியிலிருந்தும் அம்மா அவர்கள் நீக்கினாங்களே, நீங்கள் மானஸ்தம் தானே, இன்னைக்கு சொல்கிறீங்களே, அன்னைக்கு நீங்கள் அந்த வேஷ்டி கழட்டிருக்கலாம்ல, ஏன் கழட்டல? அதே போன்று இன்னைக்கு சொல்கிறீங்களே, எடப்பாடி தலைமையை பிடிக்காம தான் நாங்கள் விலகினேன்னு சொல்கிறீங்களே. 2016 அம்மாவின் மறைவிற்கு பிறகு 2017 எடப்பாடியார் முதலமைச்சராகும் போது எடப்பாடியார் அமைச்சரவையில் எடப்பாடியார் கொடுத்த அமைச்சர் பதவியை வாங்கினீங்களே, நீங்கள் மானஸ்தம் தானே, எடப்பாடியாரை பிடிக்கல, சிரிச்சிட்டு போய் மந்திரி பதவி வாங்கினீங்களே, அப்போ நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கரவேட்டி கழட்டி வெளியே வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? அதே போன்று 2021 எம்எல்ஏ கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு எடப்பாடியார் அவர்கள் உங்களை அறிவிச்சார்ல, அப்போ நீங்கள் மானஸ்தம் தானே. நீங்கள் அப்போ வேணான்னு சொல்லிட்டு எனக்கு எடப்பாடியார் கொடுத்த அந்த வேட்பாளர் இது வேண்டாம், நான் கரவேட்டி கழட்டி போட்டு வெளில போகிறேன்னு நீங்கள் போயிருக்கணும்ல, ஏன் போகல? அதே போன்று 2023 எடப்பாடியார் அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷன் வந்துச்சு, ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் வரும்போது உங்களை தானே பார்வையாளராக உங்களை தானே அந்த பொறுப்பு கொடுத்தாரு. அப்போ நீங்கள் எதுக்கு சார் சிரிச்சிட்டே போனீங்க? இல்லை, எடப்பாடி கொடுத்த அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், நான் வேட்டி கழட்டி போட்டு நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம்ல, ஏன் போகலை? அதே போன்று 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஈரோடு புறநகர் மாவட்டமாக இருந்ததை ஈரோடு புறநகர் கிழக்கு, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டமாக 2ஆக பிரித்தாங்களே, உங்களுக்காக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை பிரித்து எடப்பாடியார் கொடுத்தாரு, அதை உங்களை மாவட்ட செயலாளராக்குனாரு. அந்தியூர் தொகுதி வேணும்னு கேட்டு கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி சேனகர் போன்ற 3 தொகுதிகளுக்கு உங்களை மாவட்ட செயலாளராக எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தாரு. அப்போ உங்களுக்கு எடப்பாடியார் பிடிச்சதா? உங்களுக்கு எடப்பாடியார் பிடிக்கல, அப்பயே எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டாம், எடப்பாடி கொடுத்த மாவட்ட செயலாளர் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிருக்கலாம்ல, கரவேட்டி கழட்டி போட்டு, ஏன் போகல? அதே போன்று கட்சிக்குள்ள ஒற்றை தலைமை தான் வேணும்னு குளறுபடி வரும்போது எடப்பாடியார் தான் ஒற்றை தலைமைன்னு ஒருமித்த குரலோடு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் கையெழுத்து போடும் போது நீங்களும் தானே பொதுக்குழு உறுப்பினர், நீங்களும் தானே கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருந்தீங்க, மாவட்ட செயலாளராக இருந்தீங்க, நீங்களும் தானே பொதுக்குழு உறுப்பினர், நீங்களும் கையெழுத்து போட்டீங்களா சார்? சிரிச்சுக்கிட்டே போய் கையெழுத்து போட்டு எடப்பாடியார் ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளராக அறிவிச்சிங்களா சார்? அன்னைக்கு உங்களுக்கு எப்படி சார் எடப்பாடியார் பிடிச்சது? எனக்கு அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, எடப்பாடியார் எனக்கு பிடிக்கல, வேற பொதுச் செயலாளர் ஆக மாட்டேன், நான் பொதுக்குழு உறுப்பினர், நான் கையெழுத்து போட மாட்டேன் சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிருக்கலாம்ல. உங்கள் மாவட்டத்தில் எல்லாரும் கையெழுத்து போட்டாங்கல்ல, எப்படி சார் போட்டாங்க? எப்படி சார் நீங்கள் போட்டீங்க? அன்னைக்கு இனிச்சுதா, இன்னைக்கு கசக்குதா? அதே போன்று நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எதுக்கு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு முதல் காரணமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பாராட்டு விழாவுக்கு எடப்பாடியார் படத்தை போட்டாங்க, அம்மா படத்தையும் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் போடல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது கட்சி சார்பு நடத்தின நிகழ்ச்சி கிடையாது, அது விவசாயிகள் சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இத்தனை வருஷமாக நிறைவேறாத அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எடப்பாடியார் என்கின்றவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எடப்பாடியார் நிறைவேற்றி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதில் கட்சிக்காரர் நடத்தி, அதிமுககாரர் நடத்தி எடப்பாடியார் படத்தை மட்டும் வச்சுட்டு அம்மா படத்தை வைக்கல அப்படின்னா நீங்கள் கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு பொதுமான ஒரு விவசாயிகள் நடத்துகிறாங்க, அதுக்கு எடப்பாடியார் படத்தை வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு காரணம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஈகோ? நமக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு அமைச்சராக இருந்தவர், நம்மளால் கட்சிக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர், அவருக்கு கீழே நம்ம எப்படி வேலை செய்கிறது? அதுதான் உங்களோட பிரச்சனை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது யாரு? உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்கு? பொதுச் செயலாளர் என்கின்ற ஒருவருக்குத்தான் அதிமுகவில் உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. அவரை யாருமே ஓவர்லூப் பண்ண முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் சரி, எடப்பாடியார் காலத்திலையும் பொதுச் செயலாளருக்குத்தான் உச்சபட்ச பதவி, அவருக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம்.
அவங்க சொல்றதை தான் கேட்கணும். he is the deciding authority. அவர் தான் முடிவு பண்ணணும் கூட்டணி யாரோட வைக்கணும், கூட்டணி யாரோட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவரை ஓவர்லூப் பண்ணிட்டு கட்சியின் தலைமை எந்த ஒரு அறிவிப்பு அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாம டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறதுக்கு நீங்க யாரு? அதே போன்று அந்த கட்சியின் தலைமையை எதிர்த்து கட்சியின் தலைமைக்கு கெடு விதிப்பதற்கு நீங்க யார் சார்? உங்களுக்கு பிடிக்கல, நீங்க கட்சி தலைமையிட்ட வந்து பேசிருக்கணும்ல. எடப்பாடியார் உங்களை கட்சியில் இருந்தா நான் நீக்கல. அந்த கெடு விதிக்கும் போது கட்சி பொறுப்புல மாவட்ட செயலாளர் பதவியிலையும் அமைப்பு செயலாளர் பதவியில இருந்து தான் நீக்கினாரு. நீங்க போய் அப்பாலஜி பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? உங்களுக்கு எடப்பாடியார் என்கின்ற ஒற்றை மனிதரை எதிர்க்க வேண்டும், அவரை அழிக்கணும், அதுதானே. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இன்னைக்கு சொல்கிறீங்களே அதிமுக கரைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை அழிக்கும் நோக்கில் திரு செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டுருக்கார். அவருக்கு ஒன்றே கேட்குறேன், நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்க நான் அம்மாவினுடைய விசுவாசி, நான் அம்மாவினுடைய விசுவாசி, அம்மாவினுடைய உண்மையான தொண்டன் நீங்கள் சொல்கிறீங்களே. அம்மாவினுடைய உண்மையான தொண்டனாக இருந்து கொண்டு அம்மா கட்டி காத்த இயக்கத்தை எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இயங்கும்னு அம்மா வளர்த்த ஒரு இயக்கத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறீங்களே. நீங்க எப்படி சார் அம்மாவினுடைய உண்மையான விசுவாசியா இருப்பீங்க? நீங்க எப்படி சார் அம்மாவினுடைய உண்மையான தொண்டனா இருப்பீங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சுயநலவாதி போல் தான் செயல்பட்டு இருக்கார். அவருக்கு ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி ஒரு பதவி கொடுத்தா அவர் இருப்பார். ஆட்சி அதாவது கட்சி வந்து ஆட்சியில் இல்லை, பதவி கொடுக்கல அப்படின்னா அவர் வந்து வெளியே வந்துடுவார். இது என்ன சார் நியாயம்? நீங்க அப்படி எதிர்க்கணும்னா அம்மாவை அன்னைக்கு எதிர்த்துக்கணும். 1996ல் 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க அம்மா. அன்னைக்கு நீங்க கட்சி தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து கெடு வச்சிருக்கணும். அன்னைக்கு நீங்க கெடு விதிச்சிருப்பீங்களா? அம்மா இருக்கும்போது விதிச்சிருந்தீங்கன்னா தானே தெரியும். அதே போன்று திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆரை போன்றவர், எம்ஜிஆரை போன்ற அரசியல் செய்வார். என்ன நீங்க ஒரு கம்பேரிசனே இதெல்லாம் வந்து கம்பேரே பண்ண முடியாது. எம்ஜிஆரையும் விஜய் அவர்களையும் வந்து நீங்க கம்பேரே பண்ண முடியாது. எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு நடிகராக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் மக்கள் மனதை, மக்களின் கஷ்டங்களை புரிந்த ஒரு அரசியல்வாதி. விஜய்க்கு மக்களுடைய கஷ்டம் புரியுமா? அடித்தட்டு மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு விஜய்க்கு தெரியுமா? விஜய் வந்து மக்களை பார்த்தாரா? மக்களோடு மக்களா இருந்தாரா? இன்றும் சொல்கிறேன், ராமாபுரத்து தோட்டத்தின் கதவு மூடியதாக சரித்திரமே கிடையாது. பனையூரின் கதவு திறந்ததாக சரித்திரமே கிடையாது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் மக்களினுடைய தலைவர், மக்களுக்கான தலைவர் யார், எம்ஜிஆரா விஜயான்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதனால் தான் சொல்கிறேன், நாவடக்கம் தேவை திரு செங்கோட்டையன் அவர்களே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தால் தான் நீங்கள் வெளியே தெரியறதுக்கு ஒரே காரணம், செங்கோட்டையன் கோபியில் செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வெளியே கொண்டு வந்ததே அதிமுக தான். உங்களுக்கு உச்சபட்ச அதிகாரத்தை கட்சியிலும் சரி ஆட்சியிலும் வழங்கியது அதிமுக. அந்த அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவன் இருக்கான், ஆண்டவன் பார்த்துட்டு இருப்பான். யாருந்தே தெரியுது யார் துரோகி அப்படிங்கிறது. ஆட்சியில் இன்னைக்கு நீங்க இருக்கலாம் சார், அதிகாரத்தில் நீங்க இன்னைக்கு இருக்கலாம் சார். அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மக்கள். மக்கள் சீக்கிரம் உங்களை தொடச்சிருந்துருவாங்க சார். உங்களுக்கு நாவடக்கம் தேவை திரு செங்கோட்டையன் அவர்களே.